முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கடந்த 10 வருஷமா தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க. உங்களுடைய பார்வையில் சிறந்த தலைவர் யார்? இவங்க 2 பேர் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தான். உங்கள் ஆட்சியில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு கவர்மெண்ட்டு. இந்த ஆட்சியில் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அமைச்சர்கள் மேலேயும் சரி, மக்கள் மேலேயும் சரி. இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே கான்ட்ராக்ட்ஸோ இல்லை வந்து வெளியே மோஸ்ட்டாக 50% ஆஃப் த கவர்மெண்ட் ஒர்க் வந்து வெளியே கான்ட்ராக்ட்ஸ் தான் விடுறாங்க. ஸோ அதில் ஊழல் நடக்கும்போது, யாருனா லஞ்சம் வாங்கும்போது, அவங்க பில்லு ஜாஸ்தியாக பண்ணும்போது தான் வந்து ஜாஸ்தியாக கடன் வாங்குறாங்க. ஸோ இது மோஸ்ட்டாக ஊழல்னால வந்த கடன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், எதிரி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு திமுகவில் ஓபிஎஸ் அவர்களை வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்பாகவே ஈவா வேலு போன்றவர்கள்லாம் சேர்த்துருக்காங்க திமுகவில். ஓகே. இப்படி இருக்கும் பட்சத்தில் இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்க கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி தைரியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுனால இவர் ஒரு சிறந்த தலைவராக பார்க்க முடியுமா? சொல்லலாம் மேபி.